அதெல்லாம் போட்டும் பாப்பா, இனியாவது நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் பாப்பா. நல்லா இருப்பா பாப்பா. இந்த ஒன்று மட்டும் எனக்கு செஞ்சு கொடு பாப்பா. உன் காலில் ஏற்கனவே வீட்டில் விழுந்தேன் பாப்பா. தெருக்காட்டில் அவன் முன்னால் விழுந்தேன் பாப்பா. இப்பவும் அப்பா கை எடுத்து கும்பிடுதான் பாப்பா. இதுக்கிடையில தான் பாப்பா நீனு இந்த களவாணி பொம்பளை, இந்த குள்ள நெறி பையங்க இவனு பேச்செல்லாம் கேட்டு ஜொல்ஸை பூர்த்தியும் கொண்டு பேங்கில் கொண்டு என்ன பண்ணேன், கொண்டு வைக்க சொன்னேன் லாக்கரில். நான் அப்பா தான் உன் கூட வந்தேன். அம்மா கிட்ட என்ன சொன்னேன், அப்பா களவாண்டுருவான், அப்பா எடுத்துருவான், அதனால நான் லாக்கரில் வச்சேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லி அப்பா தான் சொன்னேன். ஏன்னா திடீர்னு நகையை அம்மா தந்திருக்கா உங்ககிட்ட, அப்போ திடீர்னு கொண்டு லாக்கரில் கொண்டு வைக்கிய பாப்பா அப்படின்னு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் அப்பா சொன்னேன். இதில் அம்மா நகையும் சேர்த்து தான் கொண்டு வச்சோம். கேட்டால் எடுத்து கொடுத்துருன்னு தான் வச்சோம். அதுக்கு இடையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. நான் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காதுல்ல. ஆனால் எல்லாத்தையுமே வைக்க சொன்னது அந்த களவாணி பொம்பளை. அவளுடைய மோட்டிவ் வேறு. அந்த களவாணி பொம்பளை, அந்த களவாணி குரூப்பு, அவளோட மோட்டிவ் உன் மேலே பாசம் கிடையாது பாப்பா. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாப்பா, உனக்கு எது ஒன்றுனாலும் அந்த பொம்பளை தான், அந்த களவாணி பொம்பளை தான் பாப்பா காரணம். அந்த 2 பொம்பளைக்கு அவள் புருஷன் பாரின்ல வேலை பார்க்கானே, அவள் தான் காரணம். அவள் தான் என்ன பண்ணியிருக்கா, வீட்டை உன்னை கார் எடுத்துகிட்டு வா, உங்கள் அப்பாவை கூப்பிடாம வா, நீ 3 நாளும் அப்பாவை கூப்பிடாமல் காரில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இதுக்கு இடையில வீட்டுக்குள்ளே இருந்த அவ்வளோ பொருளையும் நைஸாக பேக்குக்குள்ளே வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு, நீ என்ன பண்ண, பூட்டை உடைச்ச. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உனக்கு நீ கேட்கல. டக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றிட்டு அந்த பொம்பளை தான் அவள் அந்த கல்லணை கூட்டம். அவங்க ஓமல பாசத்தில் ஓமல உள்ள இதிலெல்லாம் வரல. உன்னுடைய முழுக்க அப்பாவால் சொல்ல முடியும், உன்னுடைய பணத்துக்காக தான். நீ என்ன வச்சிருக்க எல்லாம் தெரியும். நான் இதுக்கு முன்னுக்கிட்டே இந்த காலேஜ் இதே மாதிரி நடந்திருக்கு பாப்பா ஒரு பிள்ளைக்கு. அந்த கதையை அப்பா சொன்னேன்னா நீ பயந்துருவ. வேண்டாம், இந்த காலேஜும் வரல, யாரும் வரல, எங்களுக்கே தெரியாது, கையை கழுவிடுவாங்க. கூட படித்த யாரும் வரல. ஒரு பிள்ளை சித்தப்பா வீட்டில் இருந்து படிச்சிருக்கு, நீ விசாரிச்சு பாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, இதே மாதிரி தான் 18 வயசு ஆகிட்டு அந்த பிள்ளை எங்கேனாலும் இருந்து படிக்கலாம்னு சொல்லி பிள்ளைய கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து வச்சுருக்கானுங்க. இதே கதை நடந்திருக்கு. கடைசியில் அந்த பிள்ளை கன்சியூம் ஆகி குடும்பத்துமாக வந்து கேட்கச்சில இவன் தான் காரணம் ஒருத்தனை கையை கட்டியிருக்கு. அவன் சொல்லிட்டானா இவனுக்கு பின்னால் தான் நான் அப்படின்னு இருக்கான் அவன். அப்படின்னா இந்த பிள்ளை மாதிரி அவன் கையை கட்டியிருக்கு. அவன் சொல்லிட்டான் இவனுக்கு முன்னால் நான், இடையில யாரும் தெரியலன்ட்டான் அவன். கடைசியில் அவளுக்கு எவங்கிட்ட போனேன்ட்டே தெரியாமல் அந்த பிள்ளைய படிப்பன்னு பாடி கூட்டிகிட்டு போயிருக்காங்க பாப்பா. நான் பதறது, அதுக்கு தான் பதறேன். அப்போ எவங்கிட்ட போனேன்ட்டே தெரியாத அளவுக்கு அந்த பிள்ளைய மயக்க மருந்து கொடுத்து போனானுங்களா, வச்சானுங்களா, வாங்கானுங்களான்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே நிலவுது. அதனால தான் அப்பா வேண்டாம், நீ விசாரிச்சு பாரு எல்லாத்தையும். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா நடக்கலான்னு பாரு. 18 வயசு எங்கேயும் வாழலாம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு போகிறவங்களுக்கு ஓமல அக்கறைலாம் கிடையாது. அதுக்கான இன்டெக்ஷன், அது என்ன சொல்லுவாங்க, அதை அந்த உள்நோக்கம், அந்த பொம்பளை, அந்த கள்ள பொம்பளையோட உள்நோக்கம் என்ன. நீ ஒரு வீடியோ போட்டிருந்த, ஒரு 2 சிவப்பு கையில் ஐஸை வச்சுக்கிட்டு, ஒரு கையில் மச்சம் இருக்க மாதிரி ஒரு ஆம்பளை கை, நீங்கள் 2 ஐஸும் சிவப்பு கலர் ஐஸு, ஊடையில் என்ன ஐஸு, பச்சை கலர் வெள்ளை கலர் ஐஸு பொம்பளை கை. அந்த பொம்பளை தப்பாக உன்னை வழி நடத்துகிறா. நான் பெத்த அப்பேன், அதை அடுத்த கதையில் சொல்கிறேன். நான் இப்படி தான் என்ன பண்ணேன், இங்கேருந்து வீட்டிலேருந்து நீ அவ்வளோ பொருளையும் ஏற்றிக்கிட்டு போயிட்டு அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து படுத்துட்டேன். அப்பாவை தாங்க முடியல, இந்த வலி அப்பாவுக்கு ஒரு வலி வரும், நடக்க முடியாமல் வாங்க முடியும், அந்த வழியில் அப்பா படுத்துட்டேன். அப்பவும் பாப்பா வந்துரு பாப்பான்னு ஃபோன் பண்ணேன். அம்மா ஒன்று பின்னாலே விரட்டி உன் காருக்கு முன்னால் வந்து விழுந்தா. நீ கேட்காம நேரே ஒன்று இந்த பொம்பளை வர சொல்ல போய் தான் திருநெல்வேலிக்கு போயிருக்க. இந்த பொம்பளை தான் ஒன்று அன்னைக்கு நைட்டு தங்க வச்சு ஒழிச்சு வச்சுருந்துருக்கான். நான் நைட்டு ஃபுல்லாக சரி காலையில் உன்னை கேட்கச்சில பாப்பா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லச்சில அம்மா அங்கே வந்து நிற்காப்பா வருவாள்ல. என்னால் வர முடியல, எனக்கு நோய் எனக்கு வந்துட்டு ஆட்டுறக்கு மாதிரி வந்து ஒத்த கையும் ஒத்த காலம் இழுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் நான் நடக்க முடியாமல் கிடந்தேன். மறுநாள் அன்னைக்கு அம்மா வந்த பிறகு நைட்டு அப்பா வரேன். நல்ல பொம்பளை எழுவேன். அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், இந்த பொம்பளை வீட்டில் தான் உங்கள் பாப்பா இருக்கான்னு சொல்லியிருந்தா நான் அன்றைக்கி உன் காலில் கையில் உளுந்து நம்ம குடும்பம் கேவலப்பட்டிருக்காது பாப்பா. ஏற்கனவே கேவலப்பட்டு ஒரு நிமிஷம் வெளியே போய் தேவலை உன் பேச்சை கேட்டு 4 வருஷம் நான் கிடந்தேன் பாப்பா. திரும்பியும் அந்த பேர்லாம் மாறணும் தானே பாப்பா நான் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு பாப்பா உன்னுடைய சுயநலம் இது ஒரு காரணமாக பயன்படுத்தி, சுயநலத்தை பயன்படுத்தி தான் மனுஷனுக்கு ஆசையை காட்டி தான் ஒருத்தனை கொல்லுன்னா ஒன்றுங்கள் இல்லை, அவனை அழிக்கணும். அவனுடைய ஆசையை தூண்டினாலே போதும். அந்த பொம்பளை, அந்த 7 வழி பொம்பளை, அந்த கள்ள பொம்பளை
உன் ஆசையை தூண்டி ஒன்று அவள் வீட்டில் 3 நாள் 4 நாள் தங்க வச்சு அதுக்கு பிறகு அப்போ மறுநாள் காலையில் காலேஜில் வந்து கேட்கச்சில அந்த பிரின்ஸிபல் என்ன சொன்னார், எனக்கு 1000 மதிக்கவே இல்லை பாப்பா, எனக்கே 1000 பிரச்சனை கிடக்கு, உங்கள் பிரச்சனை எனக்கு தேவையே கிடையாது, நீங்கள் போய் போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாரு. அந்த ஆள் அவர்கிட்ட நான் மறுபேச்சே பேசலை. ஏன்னா அங்கே நான் தான் ஒன்று சேர்த்து விட்ருக்கேன் காடின்னு சொல்லி, நாளைக்கு ஏதாவது ஒன்று எனக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ யார் கண்ட்ரோலில் இருக்கேன்ட்டே தெரியாத அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் நான் கேட்கல. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் போலீஸுக்கு போங்க, இனிமேல் இந்த பக்கம் வராதிங்க இந்த மாதிரி சொல்லிட்டார். அந்த ஆள் அப்போ அழுதுட்டு மனசு வேதனையோடு வெளியேறிச்சு வந்து அவட்ட கேட்கேன், என் பிள்ளைகிட்ட பேசணுமா, கொஞ்சம் பேசுகிறதுக்கு வழி விடுங்க, எனக்கு கொஞ்சம் அவளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லச்சில. நாங்களாம் சொன்னால் அவள் கேட்க மாட்டாப்பா, நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனாலும் அவள் என்ன சொல்கிறோம் அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா நாங்களும் வாங்கி திங்கிறாளுக்க அவட்ட இருந்து நாங்கள் வாங்கி திங்கிற அளவுக்கு அவள் சொல்கிறத நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடைன்னு சொல்ல முடியாது, ஏசி ரூம் வச்சு தான் மின்னர்வாவா அங்கே வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம், சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அப்போ என் பிள்ளைய தனியாக பேச விடாமல் அவ்வளோ பேர் முன்னால் உட்காந்துக்கிட்டு அதில் அந்த நாய் 7.5 நாய் ஒரே ஆட்டம் போடுது, அப்படியே துள்ளிக்கிட்டு வாங்கிட்டு அங்கேயும். அது பெரிய இந்த ஏற்கனவே இன்னொரு நாய் தரவாளத்தில் நாய் இதே மாதிரி தான் ஆட்டம் போட்டுச்சு. அதே மாதிரியே இவனு ஆடுறான். அப்பவும் எனக்கு இங்கே நிலவரம் சரியாக தெரியலை. அப்பவும் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் பாப்பா, அப்போ எல்லாம் சொல்கிறேன், உன் பிள்ளை வந்தால் கூட்டிகிட்டு போயா, உன் பிள்ளை உன்கிட்ட பேசுனா பேசியா, அது நீங்கள் அதில் உங்கள் பிள்ளைகிட்ட தான் பேசிக்கணும், இங்கே எல்லாருக்கும் பிள்ளை உங்கள் பிள்ளை வந்து தங்கச்சி மாதிரி. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், இவனை பற்றி நீங்கள் தப்பாக மட்டும் பேசுனீங்க, நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் என் அப்பாவை கொலை மிரட்டல் கொடுக்கான். இன்னொருத்தன் சொல்கிறான், உங்கள் பிள்ளையை அரட்டுறதோ கை நிட்டுறதோ சொல்லி அங்கே வச்சு வைக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகிட்ட அன்பாக பேசணும். இல்லை நான் அன்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் சொல்கிறானுமே இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படி என்னை மிரட்டுறானுங்க அங்கே வச்சு அப்பாவை. அப்பா என்ன செய்கிறேன், தன்னால் கூனி குருவி உன்ட்ட எவ்வளோ பேசி பார்த்தா நீ காதலே வாங்கலை, நீ தான் அந்த களவாணி பொம்பளை சொல்ல கேட்டு அந்த குள்ளநேரி கூட்டங்களோட சொல்ல கேட்டு தனியாக போகணும் உன் சுயேட்சைக்காக நீ முடிவு பண்ணிட்டிய. ஆனால் நீ செஞ்சது முழுக்க முழுக்க தப்பு பாப்பா, இதனால் உன் பேர் டோட்டல் வேஸ்ட்டு. நான் உன் கூட இருந்து நான் 4 வருஷம் உன்னை பார்த்தது, ஒன்று அம்மாட்ட கொண்டு திரும்ப சேர்த்தது, நம்ம குடும்பமாக எல்லாம் இருந்தது, எல்லாம் டோட்டலி வேஸ்ட்டு பாப்பா. நீ பண்ணுறது ஒரு பெரிய முட்டாத்தனம். நான் எப்படி பாப்பா நீ போன மாதிரியே வந்துரு பாப்பா, வெளியே தெரிய வேண்டாம் மானா மறந்து ஒவ்வொரு அழுது உன்ட்ட கெஞ்சினே பாப்பா. இறக்கமுத்த பாவி, நீ உன்ட்ட எப்படி கெஞ்சினேன் நீ ஒவ்வொரு வீடு நான் உனக்கு இன்ஸ்டாவில் எப்படி போட்டு கெஞ்சினே. நீங்கள் என்ன சொன்னால் வீடு வாடகைக்கே கொடுத்துட்டேன், அட்வான்ஸுக்கு கொடுத்துட்டேன், அட்வான்ஸ்லாம் நமக்கு பெருசாக பாப்பா ஓடி வந்துரு பாப்பான்னு தான் சொன்னேன். அந்த கால் வழங்காத தாய் அவளையும் அழகாக தானே போயிட்டு இருந்தோம். காலையிலே உனக்கு சாப்பாடு பொங்கி உனக்கும் தந்து ஒரு நாளாவது ஞாயிறு கட்சியில் ஹோட்டலில் திம்பா, கிட்னி பால்ட்டு வந்து அந்த இதை ஒன்று வாங்கி திம்பா, அதெல்லாம் கிட்னியை பாதிக்கும். இதெல்லாம் நல்ல சாப்பாடு கிடையாது தான் பாப்பா அம்மாட்ட கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு வீட்டு சாப்பாடு உனக்கு கூட்டிக்கிட்டு காலையிலே அம்மாக்காரனாலும் சரி, அம்மாக்காரில் டீசல் கம்மியாக ஓடும், அதனால் அம்மாக்காரை எடுத்துக்கிட்டு உன்னை கொண்டு அதில் அம்மாவை இறக்கி விட்டுட்டு உன்னை கொண்டு அங்கே விட்டுட்டு நல்லா தானப்பா வந்தோம். அந்த கூட வந்த பிள்ளைக்கு அம்மாவை பிடிக்கலன்ட்டு உனக்கு எடுத்தாளா, அல்லது என்ன பாப்பா உனக்கு நடந்துச்சு? நம்ம நல்லா தானே பாப்பா இருந்தோம், இனியும் நல்லா இருக்கலாம் பாப்பா. நம்ம நீ நல்லா யோசித்து பாரு, இனியும் நம்ம நல்லா இருக்கலாம். நீ ஒழுங்காக திருந்தி அப்பா கிட்ட நீ பேசு, இத்தனை வருஷம் உனக்காகவே வாழ்ந்த அப்பா கிட்ட பேசு பாப்பா. இந்த எல்லாரும் சொன்னாங்க அந்த பொம்பளையே தூக்கி தூர போட்டு போயிட்டா, கால் வள பெற்று வளர்த்து கால் வளங்காமல் பெற்று வளர்த்தவளை நீலாம் எம்மாத்தான் சொன்னாங்க. இல்லை அது என் ஐயம்மே, எங்கள் அப்பாவுக்கு என் அம்மா தான் எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் பாப்பா. என்னையே நீ தூக்கி தூர போட்டியே பாப்பா, இது தினமும் சாப்பிட்றோம் பாப்பா, என்னால் ஒரு வாய் சோறு இங்கே திங்க முடியல, புரிஞ்சுக்கோ. என்னால் ஒரு நல்ல கெட்டதுக்கு போக முடியல. இப்போ நான் தூங்கச்சில என் பிள்ளை அங்கே என்ன செய்தோ நைட்டு 12 மணிக்கு அது ஒத்தியில் படுத்துறக்கோ யாராவது துணைக்கி வச்சிருக்கோ, அங்கே என்ன இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு இருக்கு பாப்பா. நீ என்ன பண்ணுறா பாப்பா, மார்ச் 5 வீட்டு விட்டு வெளியே போகிற, 6 அம்மா வந்து ஒன்றா தேடி வந்திருக்கா, 6 நைட்டு அப்பா அங்கே திருநெல்வேலி ஃபுல்லாக தேடுறேன், உனக்கு ஃபோன் அடிக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு யார் யார் வீடு தெரியுமோ அங்கெல்லாம் போகிறேன், நைட்டு ஃபுல்லாக அப்பா தூங்கலை, விடிய காலம் தான் வீட்டுக்கு வரேன், வரச்சில் உன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அப்பா பேசி போடுதேன், நீ பதில் போடுத. நீ என்ன போடுற, இல்லைப்பா இப்படியே விட்டுருங்க, இந்த பிரச்சனை அமைதியாக சால்வ் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவட்ட கேட்டேன், அந்த முஸ்லீம் பொம்பளை அந்த அவட்ட கேட்டேன், பிரின்ஸிபால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாரு, நான் அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கையா அப்படின்ட்டு அவட்ட கேட்டேன். அவள் சொல்கிறா வேண்டாம், பிள்ளை மேலே என்கொயரி வைப்பாங்க, காலேஜுக்குள்ளே இருந்து பிள்ளை மேலே என்கொயரி வைப்பாங்க, அவங்க பிள்ளைக்கு இந்த படிப்பில் பாதிப்பு,
அப்படின்னு நீங்கள் எதுவுமே போலீஸ் கேஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பொம்பளை சொன்னான். என் பேச்சை கேளுங்கப்பா, எதுவுமே நீங்கள் போலீஸ் கேஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பொம்பளை சொன்னதுனால அப்போ என்ன பண்ணேன், அமைதியாக கொஞ்ச நேரம் இப்படி விட்டா கூட பிள்ளை வெளியே தெரியாமல் ஓடி வந்துடும் அப்படின்னு நினச்சி அமைதியாக இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்ச் 9 அப்பா என்ன பண்ணுறேன், கொஞ்சம் விட்டா நான் அமைதியாக விட்டா இது பிரச்சனை தன்னாலே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி உன்ட்ட ஆனால் இன்ஸ்டாவில் உன்ட்ட பேசுகிறேன். நீ வர்ற மாதிரியும் பேசுகிற, வராத மாதிரியும் பேசுகிற, சரி நம்ம பிள்ளை வந்துடும் சொல்லி நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் நீ மார்ச் 19 என்ன பண்ணுற, ஒரு 20 பேர்கிட்ட இருக்கும், அவனோட அடியாளா அவனுக்கு யாவன்ட்டே தெரியாது, துப்புன்னு. ஆனால் ஒரு 5 உன் கூட படித்த பயிலுவை இந்த களவாணி நாய், இப்போ இந்த மோசமான அந்த களவாணி நாய் அந்த 5 அந்த குள்ள நெறி அந்த 5 பேர் வாரானுங்க. வந்து என்ன பண்ண, என் வீட்டு வாசலில் நின்றுக்கிறானுங்க. கதவை பூட்டையோ திறக்கையோ விடாமல் என்ன ரவுடித்தனம் பண்ணுறானுங்க. உள்ளே திறந்து விட சொல்கிறானுங்க. அந்த பிள்ளை எதோ எடுக்கணுமாமையா, எடுக்க சொல்லு அப்படிங்காங்க. அப்போ நான் சொல்கிறேன், என் பிள்ளை வந்தாலே போதும், எனக்கு என் பிள்ளை வீட்டுக்குள்ளே வரட்டும், நீங்கள் சமாதானப்படுத்தி நீங்கள் விட்டுட்டு போங்க, என் பிள்ளை நல்லா இருப்பீங்க. இனிமேல் இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் என் பிள்ளைக்கு வராது, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிற இல்லை, பிள்ளைக்கு 18 வயசு ஆகிட்டு உன் பிள்ளை என்னையோ எடுக்க சொல்லுது, எடு அப்படிங்க. நான் எடுக்க விட மாட்டேங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தாளமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் 4 போலீஸ் வராங்க. வந்து அவன் அந்த பிள்ளை எதையோ தான் எடுக்குன்னு சொல்லுது, துணிமணி எதோ என்னம்மா எடுக்கணும் அப்படி கேட்கல. அவள் சொல்கிறா, நான் டிவியை கலத்தணும், நான் வாஷிங் மிஷின் எம்மாங்க வா, அதெல்லாம் எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுமா, நீ துணிமணியை வேணால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த மேடமும் வருது, உன் அப்பா உன் காலில் விழுறேன், கதறுறேன் கிடந்து, பாப்பா சட்டம் எதுக்காக அந்த 18 வயசு அதுக்கு திறமையாக வாழணுங்கிறதுக்காக போட்டது பாப்பா, உனக்கு அப்படி அந்த சட்டம் பொருந்தாது பாப்பா, இது உனக்கு நயவஞ்சகமாக உன்னை கூட்டிகிட்டு போகிற திட்டம், நயவஞ்சகமாக ஒன்று நாசமாக்குறதுக்கு. ஆனால் இந்த கூட்டிகிட்டு போகிற இந்த 5 பயிலுவை அந்த கள்ள பொம்பளை இது யாருமே நாளைக்கு உனக்கு ஒன்றுன்னா பொறுப்பேற்க மாட்டாங்க, கையை கழுவிடுவாங்க. காலில் விழுந்து கெஞ்சினேன். ஆனால் என் மேலே எந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு தாளமங்கலம் ஸ்டேஷனில் கூப்பிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது உன் பிள்ளை அப்படின்னு எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லலை. ஆனால் அவர் சொல்லி பொருட்கள்லாம் எடுக்க சொன்னார். நீ எடுத்துகிட்டு போனேன், நீ என்னத்தை எடுத்துகிட்டு போனேன், நீ போன பிறகு தான் எங்களுக்கு தெரியும், நம்ம நடமாதுக்கு போட வேண்டிய நகைப்பையும் தூக்கிட்டு போயிட்டேன், மற்றபடி நீ துணியெல்லாம் ஒன்று கொடுக்கல. ஆனால் அந்த பையை வந்து வாங்கி கொண்டு காரில் வச்சது யார், இந்த களவாணி பொம்பளை. ஆனால் தாளமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து அவங்க வந்ததே முதல் தப்பு, அவங்களுக்கு இந்த ரைட்ஸே கிடையாது. அவங்க எழுதி இதான் உனக்கு என்னெல்லாம் எனக்கு கொடுத்து விடுதேன் அப்படின்னு ஒன்றுமே எழுதி வாங்கலை. அவங்க வந்து என் வீட்டு பொருளை, என்னுடைய பொருளை என் பிள்ளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க என்ன மிரட்டி என்ன இப்படி பண்ண அவங்க பெரிய தப்பு. ஆனால் நம்ம போலீஸை ஒன்றும் சொல்லலை, சரி ரைட்டு அப்படின்னு விட்டுட்டேன். நீ என்ன பண்ணுன, அதெல்லாம் கொண்டுக்கிட்டு போயிட்டு என்ன பாப்பா பண்ணுங்க. 19ஆம் தேதி நீ அமைதியாக இருந்தோம், நாங்களும் அதுக்கு பிறகு யாரும் ஒன்றும் செய்யலை. உன் கூட படிக்கிற அந்த 5 பையலுக்கு என் வீட்டு வாசலில் வந்து ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு யார் பாப்பா அதிகாரம் கொடுத்தா? என் குடும்ப பிரச்சனையே பேசி என்கிட்ட சண்டை போட்டு என்ன கேவலமா, அவள் வளர்ப்புல நீ வாழ்ந்தாயா, நீ என்னைய வேலை பண்ண அப்படி என்ன அரட்டையும் என் பிள்ளைய என் கதவை பூட்ட விடாத அளவுக்கு, கதவை திறக்க விடாத அளவுக்கு என் வீட்டை வந்து மறிக்கணும் அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? கோயில்பட்டிக்காரன், அந்த அந்த தென்காசி ஆலங்குளக்காரன் 5 பேர் அவனுக்கு அவன் படிக்கத்தானே வந்திருக்கானுங்க, அவனுக்கு படிக்கிற வேலையை தானே பார்க்கணும். என் வீட்டு குடும்பம் அவன் அக்கா தங்கச்சி அப்படின்னு கேட்கேன், ஐயாங்க வா உன் அக்கா தங்கச்சி மாதிரி இப்படி வீட்டை விட்டு எனக்கு என் 18 வயசு மேலே ஆகிட்டு நான் எப்படியும் போகலான்னு போனால் நீ விடுவியா ஐயான்னு கேட்கேன். அது என் பிள்ளைங்க, எங்கள் அக்கா தங்கச்சி நல்ல பிள்ளைங்க, உன் பிள்ளை மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறானுவன். அப்போ அவனோட உள்நோக்கம் புரிஞ்சிக்க பாப்பா, நீ செய்கிறது தப்புன்ட்டே தெரியுது. அவனு அக்கா தங்கச்சி மாதிரி இப்படி செஞ்சா நான் கேட்கேன், அதுக்கு சொல்கிறேன் எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரிலாம் இப்படி நான் ஆட விடலை, இப்படி நாங்கள் பிரியம் கொடுக்கல, இப்படி ஒன்றை தான் கேவலமாக பேசினானுங்க. அவனுக்கு நான் கேட்கச்சில எனக்கு வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அப்போ அவனுடைய உள்நோக்கத்தை புரிஞ்சிக்க பாப்பா, அவனை உள்நோக்கம் ஒன்று சேவ் பண்ணுறதோ ஒன்று பாதுகாக்கிறதோ கிடையாது. மோட்டிவ் உன்னுடைய பணம் தான் மோட்டிவ். அவனுக்கு நாளைக்கு ஒன்றுன்னா ஒன்றுமே செய்ய மாட்டானுங்க. இப்போ அவனு மேலே அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. அவனுக்கு என் வீட்டுக்கு வந்து தப்பு தானே, நான் எனக்கு அங்கே ஹோட்டலில் வச்சு கொலை மிரட்டல் கொடுத்தானுங்களே, அப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. ஏன்னா அவனும் என் பிள்ளைய மாதிரி தானே, நம்ம பால்காய்ப்புலாம் வந்தானுங்க எல்லாம் பண்ணானுங்க. அப்பா அந்த நேரத்துலையும் பொறுமையாக தானே இருந்தேன். ஆனால் நீ என்ன பாப்பா பண்ணுன, இந்த இந்த பொம்பளை, இந்த களவாணி பொம்பளை, இந்த பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு நீ என்ன பாப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? மார்ச் 5 நீ வீட்டை விட்டு போனேன், 6 அம்மா உன்னை தேடி வந்தா, 6 நைட்டு நான் வந்தேன், 9 மாதிரி அடுத்த நாள் அப்பா வந்திருக்கேன் காலேஜுக்கு,
பயலுகெல்லாம் என்னை மிரட்டியிருக்கானுங்க. 19 நீ வீட்டில் வந்து பொருளெல்லாம் தங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்ட. அதுக்கு பிறகு நாங்கள் அமைதியாக விட்டுட்டோம். மாதிரி என்ன பாப்பா பண்ணினேன், ஏப்ரல் 12 போய் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பாளையங்கோட்டை மகளிர் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க. என்ன சொல்லி கொடுக்க, கொஞ்சமாக உனக்கு மனசாட்சி வேண்டாமா பாப்பா, உன் படிப்பை கெடுக்கும், என்ன படிப்போடாமல் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீ கொடுக்க. 5ஆம் தேதி நீ காணாமல் போயிருக்க, மார்ச் மாதம் தேடி வந்திருக்கா. நீ ஏப்ரலில் போய் 12 கம்ப்ளைண்ட் கொடுக்க. இதுக்கு இடையில 19 வீட்டில் வந்து அவ்வளோ பொருளையும் தங்க பொருளெல்லாம் அழிட்டு போயிருக்க. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி வேண்டாமா பாப்பா, நீ அப்போ கொண்டு மகளிரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க. போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க வச்சது யார் பாப்பா, உன் கூட இருக்கிற தப்பான அவங்களுக்கு மோட்டிவ் உனக்கு புரியுதா பாப்பா. நீ திருநெல்வேலி பாளையங்கோட்டை மகளிரில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நானும் அம்மாவும் இங்கேருந்து அந்த நொண்டிக்காலை வச்சுக்கிட்டு அவளும் அப்பாவும் காரில் அங்கே வந்தோம். வந்து அந்த அம்மாக்கிட்ட ஒரு பிள்ளை காணாமல் போனால் நாங்கள் தேடக்கூடாதா, இந்த மார்ச் மாதம் நாங்கள் தேடினதுக்கு இவா ஏப்ரல் 12 வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளே, இது நியாயமாகுமா அப்படின்னு பேசல. 3 வக்கீல் வந்திருந்தான். அப்பாவால் உன்கிட்ட தனியாக பேசவே முடியல, ஒன்று அவங்க பேசவும் விடலை. நீ வந்து குறைச்சி மாதிரி இருந்துக்கிட்டு எங்களை நக்கல் அடித்து என் அப்பா நான் ஒத்த கையும் ஒத்த காலும் விளங்காமல் தான் நடந்திருந்தேன். அந்த ஸ்டோக்கு வீட்டில் நீ படுத்திருந்ததுலேருந்து அப்பாவுக்கு அந்த ஒத்தக்கரை இழுத்துட்டு போயிட்டு அதனால் நடக்க முடியாமல் அப்பா காரில் தண்ணி எடுக்க போகிறதையும் நீ பார்த்த, அப்பா காலை இழுத்து போகிறதையும் நீ பார்த்த. என்ன பண்ண, அமைதியாக எங்களை பற்றி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த போலீஸ் அம்மா அவங்க எல்லோரும் சேர்ந்து அதை சமாதானம் அதை பேசி முடித்து இது ஒரு பொய் கம்ப்ளைண்ட்டுன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. எனக்கு அதான் உண்மை. அதுக்கு பிறகு அப்பா என்ன பண்ணுற, வீட்டுக்கு வரச்சில வீட்டில் வந்து பார்க்கச்சில நீ என்ன பண்ணுற, கோயம்புத்தூருக்கு போயிருக்க ஒத்தியில். அப்பவும் கோயம்புத்தூரில் உன்னை யாரெல்லாம் பார்த்தா எப்படிலாம் பார்த்தாங்கன்னு எடுத்து சொல்லிட்டாங்க. நீ மெட்ராஸுக்கு ஒத்தியில் போயிருக்க பஸ்ஸில், நீ உன்னை யார் கொண்டு பஸ் ஏற்றி விட்டா அந்த விவரங்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் அப்பாட்ட நீ ராயல் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நடந்து போகிறா, சின்ன பிள்ளைய வச்சிருக்கா அப்படின்னு 2-3 நேரம் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. 2 சின்ன பிள்ளைகளோட நடந்து போகிறா, அங்கிட்டு தான் பார்க்கும் அவளை அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு மெசேஜ் போட போய், அப்பா என் பிள்ளைய பார்த்துட முடியாதா, என் பிள்ளைகிட்ட 4 வார்த்தை பேச முடியாதா, அப்படி தான் வந்தேன். அங்கே வந்து அப்பா அந்த இடத்த பார்க்கும்போது உன் கார் நின்றுச்சு. அப்போ பக்கத்தில் ஓடி விசாரிக்கேன், யார் இந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் வந்து என் பிள்ளை வருதே போகுதே, இங்கே தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கச்சில இந்த கார் அப்பப்போ வரும் போகும், இந்த மாடியில் யார் இருக்காங்கன்னு தெரியல அப்படிலாம் சொன்னாங்க. அப்போது ஒரு புல்லட் வருது, அதில் இருந்து ஒரு வாலிய பையன் வாரான், வந்து வீட்டுக்குள்ளே போகிறான். 11 மணி வரைக்கும் அந்த பையன் வெளியே போகலை, நீனும் வெளியே போகலை. நீ அங்கேருந்து தண்ணியை குடிச்சிட்டு வெளியே வந்து துப்புரா வைக்க வாங்குறா விளையாடுறிய. அந்த சின்ன பிள்ளைலாம் ஓடி வந்து காரை துறக்கு. ரொம்ப ஒரு நாள் வந்த பிள்ளைகிட்ட பழகிற மாதிரி அவங்க பழகலை. நீ அங்கே தான் இருக்கிற மாதிரி, அந்த வீட்டில் தான் நீ அந்த வீட்டு மாடிலேயோ அங்கே தான் இருக்கிற மாதிரி அந்த பிள்ளையெல்லாம் ஒன் நடவடிக்கைலாம் இருக்குது. அப்போ பக்கத்தோடு கேட்கச்சில இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அசிங்கமாக சொன்னாங்க. என்ன வேலை பார்க்காங்கன்னு தெரியல, எப்படிலாம் தெரியாது, விவசாயம் பார்க்காங்களோ என்ன பார்க்காங்கன்னு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லச்சில அப்பா பயந்தேன். 11 மணிக்கு மேலே தான் அந்த ஆம்பளை பையன் வீட்டை விட்டு வெளியே போகிறான். அதுக்கு பிறகும் நீ போகலை. நான் இருந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு சரி இதுக்கு மேலே நம்ம இருக்க வேண்டாம், இந்த நைட்டில் போய் அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்க வேண்டாம், பிள்ளையை பார்த்து அமைதியாக பேசணும், அவங்ககிட்ட சொல்லி நம்ம நிலைமையை புரிமிக்கணும். ஒரு பெத்த தாய் துவப்பங்க அவங்களுடைய பிள்ளையை பிரிஞ்சு, பொட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னா ஒன்றும் இல்லை, அது வேற கதை. இது பொட்ட பிள்ளை, 4 பேர் 4 விதமாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுநாள் வந்தேன். ஆனால் இங்கே அந்த பிள்ளை இப்படி போயிட்டு அப்படி போயிட்டுன்ட்டு எனக்கு அம்மாவுக்கும் ஒரே வாக்குவாதம் பிரச்சனை. அவள் சாப்பிட மாட்டான், நைட்டு அவள் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா, அப்பாவுக்கு மனவேதனையாக இருக்கும். அதனால் எங்கள் 2த்துக்குமே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆகிட்டு அவள் ஊரை பார்த்து போயிட்டா தரவலத்துக்கு. அப்போ அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்பாவாக தான் வந்தேன். ஏன்னா போன போது அப்படின்னு விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. அப்போ போய் அந்த ஆள் கதவை தட்டுனேன். அவங்க அங்கேருந்து ஒரு பொம்பளை வந்தா, ஒரு லேடி. யார் நீங்கன்னு கேட்கச்சில உன் பேரை சொன்ன உடனே உள்ளே வாங்க அப்படின்ட்டு ஒரு வயசானவரும் ஒருத்தர் வந்தார். யாருன்னு கேட்கச்சில அப்பவும் அவங்க அப்பா அப்படின்னு நான் சொன்ன உடனே உள்ளே வாங்க அப்படின்னா நான் போய் உட்காந்து அம்மா இப்படி குடும்பத்தில் பிரச்சனை
சின்ன வாக்குவாதங்கள் தான். ஆனால் என் பிள்ளை எப்படிம்மா இந்த வீடு தெரியும், இங்கே எப்படிம்மா என் பிள்ளைக்கு பழக்கம், யாருமா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அண்ணி தான் பழக்கம், அவங்க தான் அவளை கூட்டிகிட்டு வந்தாங்க. என்றைக்குமா கூட்டிகிட்டு வந்தாங்க, ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்குது, இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க, இங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஏம்மா எப்படிம்மா ஒரு பிள்ளைய இத்தனை நாள் இங்கே வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு தாய் தோப்பங்கிட்ட நல்ல புத்தி சொல்லி அந்த பிள்ளைய அனுப்பிவிடலாமா? இப்படி அப்பா நடந்ததை குடும்பத்தில் என்ன நடந்துச்சு அதைத்தான் அவங்ககிட்டையும் அவங்க அப்பாட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க அப்பா உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் அடைக்கலம் தானே கொடுத்தோம், அடைக்கலம் 3 நாள் 4 நாள் கொடுக்கலாம், நீங்கள் இப்படியா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொல்ல வேண்டாமா அப்படின்னு, நாங்கள் செஞ்சது தப்பு தான் ஐயா அப்படின்னு அவங்க அப்பா அவர் மாமனார் பவியமாக பேசிகிட்டு இருக்காரு என்கிட்ட. நானும் இந்த கதையை பேசிட்டேன். அந்த கலாணி லேடியும் பாப்பாவும் அங்கே இல்லை. அப்போ நான் இப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கச்சில் அந்த 11 மணிக்கு வந்துட்டு போனானே புல்லட்டுலன்னு ஒரு பையன், அவன் வாரான் உள்ள. இந்த சின்ன பிள்ளை ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ண உடனே அந்த பையன் வாரான். வர்றவன் வந்த உடனே என்னை எடுத்த உடனே என்ன சொன்னது, உன்னை யாரில் வீட்டுக்குள்ள வர சொன்னா, வெளியே போகல அப்படின்னு தான் வந்தான். எந்த ஒரு தமிழ் பண்பாட்டுலேயுமே இப்படி வந்தவங்களை எடுத்த உடனே நீ யாரில் வெளியே போகல அப்படின்னு உள்ளே யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கண்டிப்பான முறையில் அந்த பையன் அப்படி தான் சொல்லிட்டு வந்தான். அதுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஐயா என் பிள்ளை இந்த வீட்டுக்குள்ளே வரப்போய் தான் நான் வந்தேன், இல்லைன்னா வரமாட்டேன், உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி, வா வெளியே நின்று பேசுவோம், நான் வீட்டுக்குள்ளே தானே வரக்கூடாது, வா வெளியே நின்று பேசுவோம்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போனேன். வெளியே கூட்டிகிட்டு போன கொஞ்ச நேரம் போகச்சில் அதுக்கு பிறகு தான் அந்த பிள்ளைய வாரான். இல்லை அந்த பையன் வீட்டுக்குள்ள வச்சு என்னை அடிக்க பாஞ்சு என்னை வெளியே போச்சுன்னான். அப்போ அவன் எப்படி இங்கே வரலாம், என் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைஸ் இருக்குது, என் வீட்டுக்குள்ளே உங்களை யாரை கேட்டு உள்ளே போக சொன்னாங்க, நீங்கள் எப்படி என் வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட சண்டை இழுக்கிற மோட்டிவா. நான் ஒரு பிள்ளையை காணும் பவியமாக அந்த பிள்ளைகிட்ட நாளைக்கு ஏதாவது ஒன்று அந்த அவட்ட கூட நான் ஃபோன் பண்ணி, அம்மா பாப்பா என்ன செய்யலாமா, எப்படி இருக்காமா அப்படின்னு கேட்டுக்கிடலாமே, ஏதாவது சொல்லுவாளே அப்படின்னு தான் நான் போனேன். ஆனால் இவா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு என்ன ஒரு ட்ரிகர் பண்ணி அப்படி என்ன நீங்கள் ரொம்ப நான் அமைதியாக பேசுகிறவனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்க, நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, இங்கே வந்து இங்கே எங்கள் குடும்பமாக இருக்கும், நாங்கள் எப்படி வாழ்கிறோம், அதான் பக்கத்தில் எல்லாம் சொன்னாங்களே நீங்கள் எப்படி வாழ்கிறேன்னுட்டு, ஆனால் இப்படி வந்து எங்களை நீங்கள் கேவலப்படுத்திங்க. நான் ஒன்றா என் பிள்ளைங்க வரப்போய்தாம்மா வாரேன் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறேன் பவ்யம்மா. ஆனால் அவள் 100க்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்தான். அதுக்கு எனக்கு என்கிட்ட நான் ஒரு வீடியோ கிளிப் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு பிள்ளையை காணாமல் போனவன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ கிளிப் வச்சுருக்கேன். தேவையில்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் இவங்க கள்ளத்தனமாக கயவாளித்தனமாக இவங்களுடைய உள்நோக்கம், இந்த பிள்ளையோட உள்நோக்கம், ஒரு பெத்த தகப்பன் ஒரு பிள்ளைய 10 நாள் பிரிஞ்சிருக்கானே, ஒரு பொட்ட பிள்ளைய அவர்கிட்ட பேச வருவானே, ஒரு இறக்கம் கூட இல்லாமல் இவளுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியாமல் இவ 100க்கு ஃபோன் பண்ணிட்டு வராளேன்னு தான் நான் வீடியோ பதிஞ்சேன். அப்பவும் கேட்க மாட்டேன், எம்மா நான் ஒன்று ஏதாவது தப்பாக பேசினேனா அப்படின்னு கேட்க. அப்பவுமே அவள் ஆமாம் என்ன பேசுனீங்க அப்படிலாம் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, அது சொல்லலை, எல்லாம் இருக்கேன்ட்டேன். அதனால எம்மா நாளை பின்ன வந்தான்னா இப்போ அவள் இல்லை, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவளுக்கு வயசு 18, எம்மா அவளுக்கு வயசு 18 தாண்டிட்டு அதை பற்றி நீ பேசாதம்மா, அவளுக்கு நல்ல பற்றி நீ சொல்லுமா, அவள் கூட நீ எப்படிம்மா பழக்கம் கூட. அதுக்கு பிறகு அந்த கார், அவள் வந்த காரை பார்க்க, அது வெள்ளை கலர் காரு, அந்த காரை பார்த்த உடனே எனக்கு திக்கு அத்துட்டு, இன்னும் வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. அந்த பொம்பளை நான் என்ன மாதிரி அப்பா மாதிரி டிரைவர் போட்டு பிள்ளையை அனுப்புகிறவங்க, கூட்டி கொண்டு விட்டுட்டு புருஷன் மாதிரி கொண்டு விட்டுட்டு போகிறவங்க, இப்படிப்பட்ட பிள்ளைங்களாம் அங்கே உண்டு. நாங்கள் எல்லாம் வரிசையாக தான் நைட்டு காலேஜ் முடியத்துட்டு உட்காந்துருப்போம். 9 மணிக்கு பிள்ளையை கொண்டு காலேஜுக்குள்ளே விட்டுட்டு போனாங்க. இந்த கார் கரெக்டாக 11 மணிக்கு கிளம்பும். அந்த காருக்குள்ளே இந்த டிரைவர் சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, ஐயோ அப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, பிள்ளை ஒழுங்காக காலேஜில் படிக்க நினச்சிட்டு இருக்காரு, இந்த போது பாருங்கள் அடுத்த காரில் இனி எப்போது நின்று 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே வான்னு கூப்பிடுவா, நான் போய் கூட்டிகிட்டு போகணும். இப்படி மோசமாக அந்த முன்னாள் ஆம்பளை பிள்ளைவான் போயிடுவாங்க, இந்த கார் கூட்டிகிட்டு போயிடும். நான் நினைப்பேன் நம்மளாம் பரவாயில்ல, நம்ம 1.5 வருஷம் நம்ம பிள்ளையை பாதுகாப்பாக இப்படிப்பட்ட கேங்கிட்ட சேர விடாமல் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த காரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் வரைக்கும் தூக்கம் வரலை. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த இடம் மோசமான இடம். எனக்கு தினமும் இந்த காரு 11 மணி 12 மணிக்கு கையெழுத்து போட்டுட்டு வெளியே போயிடும், மற்ற பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு வெளியே போயிடும். அப்பவும் ஒரு நாள்லாம் பார்க்கச்சில பாப்பாவும் இந்த காரில் ஒரு நாள் ஏறி போயிட்டு வந்தான். நான் வெளியே படுத்து கிடக்க, வெளியே காரில் நான் காற்று கிடக்க தக்குனேன். அப்போ நான் சத்தம் போட்டேன், பாப்பா இது என்ன பழக்கம், இல்லை ஒரு அண்ணனுக்கு பிறந்த நாள், அதனால் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதனால்
நான் அந்த பேசிகிட்டு இருக்கச்சிலே அவங்க மாமா அவர் வந்தார். அவர்கிட்ட நான் ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க ஐயா, நான் ஏதாவது தெரியும்னா கேட்கணுன்னே என் ஃபோன் எடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவா எங்கள் மாமா தானே ஏன்ட்ட உங்கள் நம்பர் தாங்க அப்படின்னு கேட்கான். நான் உடனே என் நம்பரை கொடுக்கேன். எம்மா அவளுக்கு நல்ல புத்தி சொல்லுமா, அவள்கிட்ட ஏதாவது ஒன்றுனா எனக்கு தெரியப்படுத்துமா அப்படின்னு சொல்லி என் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு, ஆம்பளை பிள்ளைன்னா ஒன்றும் இல்லைம்மா பொட்டை பிள்ளைன்னா தான் தேடி வந்தேன், நீனு எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் அப்படின்ட்டு அவட்ட பேசிட்டு இனிமேல் அவளை விடமாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். சொன்ன பிறகு நான் என் பைக் எடுத்துகிட்டு நான் அங்கே தகராறு எதுவுமே நடக்கலை, ஜஸ்ட்டு கான்வர்சேஷன் தான் போயிடுச்சு. அதில் வண்டி எடுத்துகிட்டு நான் வாரேன். நான் வந்துட்டு இருக்கையிலே ஒரு போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ ஐயாங்க நீங்கள் அந்த ராயல் ஆஸ்பத்திரி பக்கத்தில் போய் எதுவும் பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் பிரச்சனை பண்ணலை, நான் இப்படி என் பிள்ளையை தேடி போனேன், உங்கள் பிள்ளை காணாமல் போய் எவ்வளோ நாள் ஆகுது, கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீங்களா? இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பிள்ளை படிப்பு கெட்டு போகுமேன்னு சொன்னாங்க, அதனால் நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல, அதனால் வந்து கேட்டேன், இங்கே தான் இந்த பிள்ளை அப்படியா, உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னாரு. என் அட்ரஸ் சொன்னேன், என் ஃபோன் நம்பரை கொடுத்தேன், அந்தால முடிஞ்சிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அந்த சென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு எந்த ஒரு காலும் வரல. ஒரு 10 நாளோ 7 நாளோ என்னமோ ஆகிட்டு அதுக்கு பிறகு மகளிர் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஒரு கால் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணும் அந்த களவாணி பொம்பளையும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மாட்ட நான் நடந்தெல்லாம் சொன்னேன், அம்மா நான் என் பிள்ளையை தேடி போனேன், அப்பவும் நான் எவ்வளோ சாஃப்டாக பேசணுமோ அப்படி தான் பேசிட்டு அங்கேருந்து வெளியே வந்திருக்கேன், அங்கே உள்ள அதெல்லாம் உங்கள்கிட்ட அப்படின்னு விவரத்தெல்லாம் சொன்னேன். அப்போ வாங்க உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கும் உங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் நம்ம அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு மறுநாள் திரும்ப அந்த வலி வந்துட்டு என்னால் நடக்க முடியல, அந்த இருந்தேன். இப்போ எனக்கு சம்மன் வந்திருக்கு, பாப்பா இது நல்லா இருக்கா பாப்பா. ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பிள்ளைகிட்ட கூப்பிட்டு உங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு தேடி வராத அளவுக்கு நடந்துக்க பாப்பா, அவர்கிட்ட கூப்பிட்டு பேசு பாப்பா, ஒரு நிலைமையை சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய வேதனை நான் என் ஆதங்கத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு என் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடு, திரும்பியும் இந்த குடும்பத்துடைய பிரச்சனையை பெருசாக்கு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். நான் விசாரித்ததும் சரி, அந்த தெருவில் விசாரித்ததும் சரி, அவள் மோசம் அப்படிங்கிறதுக்கு அவள் திரும்பியும் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பொய்யான கம்ப்ளைண்ட்டு என் மேலே கொடுத்தது அது ஊர்ஜனம். எனவே என் பிள்ளையை நான் தேடி தான் போவேன், என் பிள்ளையை அந்த குடும்பத்திலேருந்து அந்த அவட்டிலேருந்து நான் மீட்டு ஆகணும். அவனுடைய உள்நோக்கம் மோசமான உள்நோக்கமாக இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒன்று என் பிள்ளைக்கு நீ பொறுப்பை ஏற்றுப்பிக்காமா சொல்லு, நான் முச்சட்டாமல் இருக்கேன்னு சொல்கிறேன், அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்டவா என் பிள்ளைக்கு காணாமல் போன அன்னைக்கு நாள் என் பிள்ளைக்கு வீட்டில் தங்க வச்சுருக்கா, அடுத்தாப்புல 4 நாள் தங்க வச்சுருக்கா, அதுக்கு ஒரு வீடு கிடைக்கத்தட்டும் என் பிள்ளைய தங்க வச்சுருக்கா, வீடும் பார்த்து கொடுத்துருக்கா. 19 என் வீட்டுக்கு வந்து தங்க பொருட்களையும் அள்ளிட்டு போயிருக்கா. காரில் முன் சீட்டில் உட்காந்து அவள் தான் போனால், நாங்கள் டோல்கேட் வரைக்கும் அந்த காரை பின்தொடர்ந்து தான் போனேன். அதுக்கிறவு நான் அந்த பயலுவில் பார்த்து பேசச்சில, ஒரு வாரத்தில் உங்கள் பிள்ளை இருக்கிற இடத்த உங்கள்கிட்ட காட்டுறோம், நீங்கள் வந்து அப்பப்போ பார்த்துட்டு போங்க, அதுக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல போய் நான் வெளியே வந்தேன். ஆனால் கூட்டிகிட்டு போன பிறகு மோட்டிவேஷனே வேறு, என் பிள்ளையை தவறான வழிகளை நடத்துகிறாங்க. அதனால் பாப்பா அப்பா என்ன நினச்சேன், நமக்கு ஏதோ ஒரு கெட்ட காலம் முடிஞ்சு போச்சு, அம்மா அப்பா என்ன நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படி நினச்சேன். இனி அவனும் குடும்ப குட்டியாக ஆகிட்டான், அவன் வாழ்க்கை அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், உனக்கு செய்ய வேண்டியது செய்யணும், நீ எல்லோரும் நல்லா இருக்கலாம் பாப்பா, நீ இது வந்து வாழ்க்கையே கிடையாது பாப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுதான் பாப்பா, எங்களால் ஒரு வாய் சாப்பிட கூட முடியல பாப்பா, நீ நல்லா இருப்பா பாப்பா, நீ வந்துருப்பாப்பா வீட்டுக்கு பாப்பா, உனக்கு இது வாழ்க்கையே கிடையாது பாப்பா, இது வாழ்க்கை கிடையாது பாப்பா, நீ உனக்கு இப்பவும் புரியாது பாப்பா, உன் ஃபீஸ் உன்னுடைய வருங்காலத்தில் புரியும் பாப்பா, நீ அவ்வளோ தூரம் போக வேண்டாம் பாப்பா, நீ நல்லா இருப்பா வீட்டுக்கு வந்துருப்பாப்பா, அல்லது அப்பாவுக்காக இருக்கிற இடத்த சொல்லு, நீ அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன், நீ உன் வாழ்க்கைக்கு அப்பா இடைஞ்சலாக இருக்க மாட்டேன், ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும் பாப்பா, நீ அப்பாவுக்கு எந்த ஒன்று மட்டும் செஞ்சு கொடுப்பாப்பா, நல்லா இருப்பா பாப்பா, இனிமேல் எனக்கு உன்னால் பேச முடியல அப்பாவோட வந்துட்டேன், இதுக்காக தான் வீடியோ போடுறேன், இப்போ அப்பாவோட உடனே கால் பண்ணு, போனதெல்லாம் போட்டும் பாப்பா, இனியாவது நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் பாப்பா, இதுக்கு மேலே எந்த வீடியோ நீனும் போட வேண்டாம் நானும் போட மாட்டேன் பாப்பா, நீ அப்பாவை கான்டாக்ட் பண்ணு பாப்பா, அப்பாட்ட ஃபோனில் பேசு பாப்பா, எப்போது மாதிரி பேசு பாப்பா,
பாப்பா அப்பா உன்னை கூட்டிகிட்டு போய் இருந்ததுலாம் பம்பா போயிரும் பாப்பா. அந்த காலம்லாம் காணல் நீராக போயிரும் பாப்பா. அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிரும் பாப்பா. உன்னை 3 வருஷம் காலேஜ் முடிக்க வச்சு காலேஜ் முடிக்க வச்சிடலான்ட்டு அப்பா 1.5 வருஷம் உன் பின்னாலே 1.25 வருஷம் உன் பின்னாலே கடந்தது எல்லாமே காணல் நீராக போயிடக்கூடாது பாப்பா. நம்ம பட்ட கஷ்டங்கள் வீணாக போயிடக்கூடாது பாப்பா. பாப்பா நீ அங்கே இருக்கிற தனியாக இருக்குன்னா இரு பாப்பா. ஆனால் சொசைட்டிக்கு அவள் அப்பா வருவார் பார்ப்பார். அவள் அப்பாவுக்கு இந்த பிள்ளை என்னென்ன பண்ணுது எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் பாப்பா. நான் அதுக்காக தான் பாப்பா கேட்கேன். உன்னுடைய ஆசைக்கோ உன்னுடைய படிப்புக்கோ நாங்கள் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டோம் பாப்பா. நீ எங்கே இருக்க, நீ எப்படி இருக்க, நான் உன்னை வந்து பார்க்கணும் பாப்பா. நீ எங்கிட்ட அப்பப்போ பேசணும் பாப்பா. சனி லீவுக்கு இப்போ காலேஜ் விட்டு வீட்டுக்கு வா பாப்பா. அவன் வந்துட்டு போய் இரு பாப்பா. நீ தனியாக இரு பாப்பா. பாப்பா நல்லா இருப்பா பாப்பா. இந்த ஒன்று மட்டும் எனக்கு செஞ்சு விடு பாப்பா. அவன் காலில் ஏற்கனவே வீட்டில் விழுந்தேன் பாப்பா. தெருக்காட்டில் அவன் முன்னால் விழுந்தேன் பாப்பா. இப்போமா அப்பா கையெடுத்து கும்பிடுதான் பாப்பா. கொஞ்சமாவது பரிசீலனை பண்ணு பாப்பா. பாப்பா இப்போ உனக்கு ஏன்ட்டு பேசுகிறவங்கலாம் உனக்கு தீமை நினைக்கிற கூட வர மாட்டாங்க பாப்பா. உனக்கு கூட வரணும்னு நாங்கள் மட்டும்தான் பாப்பா. புரிஞ்சுக்க.